மூன்றாவது இரண்டாவதோட பெருசு. ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளிசிட்டி இன்னோவேஷனை பத்தி பேசணும். இரண்டாவது நாம் பேசியது டீப் திங்கிங்கை பத்தி பேசணும். இதுல இருந்து எப்படி நீங்க ஃப்ரீயா வெளியே வருது. மூன்றாவது ரொம்ப முக்கியமானது சார், உங்களுடைய துறையில நீங்க நிபுணர் ஆகும். மாஸ்டரி ஆஃப் யுவர் ஒர்க், உங்க வேலையினுடைய மாஸ்டரி. நிபுணர்ங்கிற பேர். சூப்பரான சர்ஜன் சார், அவர் தான் அல்டிமேட் சார். ஜெம் பழனிவேலு, அவரு கையில லேப்ரோஸ்கோபி கொடுத்தீங்கன்னா கடவுள் கையில ஏதோ கொடுத்த மாதிரி சார். உள்ள பூந்து அப்படி வெளியே வருவார். கங்கா ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜசேகரன் சார், எலும்பை எப்படி கொண்டு போனாலும் ஒட்டி வச்சு வெளியே அனுப்பிடுவார் சார். விராட் கோலி சேஸ் மாஸ்டர் சார். நீங்க மேட்சை கொடுங்க, ஓவரை கொடுங்க, பாலை சொல்லுங்க, அடிச்சு கிளப்பிட்டு 3 பால் இருக்கும்போது வெளியே வந்து மேட்சை முடிச்சு கொடுத்துருவார். அப்ப இவங்க மைண்ட் வித்தியாசமா திங்க் பண்ணும். திஸ் பீப்புள்ஸ் மைண்ட் திங்ஸ் வெரி டிஃபரெண்ட். நான் ஜெம் பழனிவேலு சாருடைய ஃபேன். அவர்கிட்ட போய் உட்கார்ந்து பேசுறேன். இந்த மாதிரி வித்தியாசமான மனிதர்கள்ட்ட அப்பப்போ போய் உட்கார்ந்து பேசுறேன். சார் என்ன நீங்க எப்படி யோசிப்பீங்கன்னு கொஞ்சம் எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு நாள் ஜெம் பழனிவேலு அவரை பார்த்தேன். 70 வயசு மனுஷன், 70 இயர்ஸ். ஆள் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு கையெல்லாம் அப்படி ஃபிட்டா கெட்டியா இருந்தது. ஏன் சார் ஜிம்முக்கு போவீங்களான்னு கேட்டேன். ஆமா, நாமளே ஜிம்முக்கு போவேனாரு. எதுக்கு சார் ஜிம்முக்கு போறீங்க? 70 வயசுல எதுக்கு சார் ஜிம்முக்கு போறீங்க? நான் லேப்ரோஸ்கோப்பில இந்த சின்ன லென்ஸ்ல நான் பார்த்து வயிற்றுக்குள்ள குடலுக்குள்ள டீப்பா போவேன். அப்ப நான் லேப்ரோஸ்கோப்பியை ஆபரேட் பண்ணணும். சலூன் கடையில் அண்ணன் தண்ணி அடிக்கிற மாதிரி அதை ஆபரேட் பண்ணணும். அப்ப என்னுடைய கை மட்டும்தான் என்னுடைய ஒரே ஒரு ஆயுதம். அந்த ஃபுல் லேப்ரோஸ்கோப்பி அந்த 2 விரலை நான் ஆபரேட் பண்ணணும். அப்ப நான் என்னுடைய ஒரு நரம்பும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா கிரிட்டிக்கல் ஆபரேஷன் நான் பண்ணிட்டு இருக்கேன். கிரிட்டிக்கல் ஆபரேஷன். என்னுடைய ஒரு நெகமும் சதையும் நரம்பும் ஃபிட்டா இருக்கும். அப்ப 70 வயசுல நான் காலையில் 5 மணில இருந்து 15 சர்ஜரி ஒரு நாளைக்கு பண்றேன்னா என் பாடி ஃபிட்டா இருக்கும். அப்ப 70 இயர்ஸ்லயும் நான் ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்கி என் உடம்பை நான் ஃபிட்டா வச்சுக்கிறேன். ஏன்? மாஸ்டரி ஓவர் இஸ் ப்ரொஃபஷன். செய்யக்கூடிய வேலையில நிபுணராக இருக்க வேண்டும் நினைக்கிறார். நிபுணர் கங்கா ராஜசேகரன். உலகத்துல ஏதாச்சும் ஒரு கான்ஃபரன்ஸ் பாருங்க, ராஜசேகரன் சார் அங்க இருப்பார். நெக்ஸ்ட் லெவல் அட்வான்ஸ். அங்க போய் யார் சொல்லுங்க கேட்போம். நீங்க ஜெம் பழனிவேலு ஐயா அவருடைய புத்தகத்தை பார்க்கணும், படிக்கணும். கட்ஸ்ங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. கட்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வாங்கி படிக்கணும். உலகத்துல சேலஞ்ச் பண்ணி போறார் பிரிட்டன்காரங்கிட்ட, அமெரிக்காரங்கிட்ட. ஏன்னா ஆபரேஷனுக்கு கிராண்ட் பிரிக்ஸ் விருது இருக்கு. நமக்கு ரேஸ் கார் ஓட்டுற மாதிரிங்க. எல்லா டாக்டரையும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு எல்லாரும் சர்ஜரி பண்ணுங்க, யாரு சூப்பரா பண்றீங்களோ உங்களுக்கு கோல்டு மெடல். இந்த மனுஷன் தேடி தேடி போறார். எங்கெல்லாம் விருது நடத்துறீங்க? அமெரிக்காவா நான் வர்றேன், லண்டனா வந்துகிட்டே இருக்கேன், ஜெர்மனியா கிளம்பிட்டேன். அங்க போய் அவனுகிட்ட சண்டை போட்டா தான் இவர் கத்துக்க முடியும். கத்துக்கிட்ட மனுஷன் 10 வருஷத்துல கோல்டு மெடல் இவர் வாங்க ஆரம்பிக்கிறார். இந்த மூன்றாவது என்னை பொறுத்தவரை மிக முக்கியமானது. உங்களுடைய துறையில நிபுணத்தனத்தை நோக்கி நீங்க போகணும். நான் மில்க் பிசினஸ்ல இருக்கேன், மாஸ்டர் பண்ணிருக்கேன். நான் ஒரு க்ளோத் பிசினஸ்ல இருக்கேன், மாஸ்டர் பண்ணிருக்கேன். நாடி நரம்பு சதையெல்லாம் அதை பத்தி மட்டும் யோசிக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் பிசினஸ்ல இருக்கேன், மாஸ்டர் பண்ணிருக்கேன். ஈரோடு மஞ்சள் பிசினஸ்ல இருக்கேன், மாஸ்டர் பண்ணிருக்கேன். So this third is the most important sir. ஏன்னா நம்ம பேசக்கூடிய ஆளுமைகள் எல்லாம் அவங்க ப்ரொஃபஷனை மாஸ்டர் பண்ணாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் மாஸ்டர். நிவிடியாவுடைய சேர்மன் ஜென்சன் ஹுவாங் ஒருத்தர் இருக்கார், தைவனீஸ் பர்சன். அவர் தான் CEO, மாஸ்டர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். அவருக்கு எல்லாம் தெரியும், மாஸ்டர். அமேசான் ஜெஃப் பீசோ மாஸ்டர். பெர்க்ஷயர் ஹாத்வே உலகத்தினுடைய 7வது பெரிய கம்பெனி. அதனுடைய தலைவர் உங்களுக்கு தெரியும், வாரன் பஃபெட். 91 வயசுல இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாரு, தம்பி ரொம்ப வயசாயிருச்சு, இந்த வருஷம் ரிட்டையர் ஆகிக்கிறேன். எப்பங்க? 91 வயசுல. நம்ம 45 வயசுலயே பாக்குறோம், என்னடா உடம்பு லைட்டா வலிக்குது, ஒரு ஃபாரின் ஹாலிடே போடலான்னு பார்த்தா ஏன் முடியல, ஏன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். 45 வயசுலயே ஆயிடுச்சு. 91 இயர்ஸ்ல வாரன் பஃபே போன வாரம் சொல்றாரு, 91 வயசு ஆயிடுச்சு, இந்த வருஷம் நான் சிஓவா இல்லை இவரை வர்றேன். யோசிச்சு பாரு, 91 இயர்ஸ் மாஸ்டர். இன்னும் ஆச்சரியம், டெய்லி ஒரே கலர் சட்டை, டெய்லி ஒரே கலர் பேண்ட். யாரெல்லாம் போடுறான்? உலகத்தினுடைய பெரிய ஆட்கள் எல்லோரும் இதே வேலையை தான் செய்யறாங்க. மார்க் ஜக்கர்பர்க் கிரே கலர் ஷர்ட், பிளாக் கலர் ட்ரவுசர். ஸ்டீவ் ஜாப் ஸ்வெட்டர், பிளாக் கலர் ஸ்வெட்டர். இதுவும் வாரன் பஃபே இன்னும் ஒரு லெவல் மேல போயிட்டார்.
மாஸ்டரி ஆஃப் திங்கிங் என்ன சொல்றாருன்னா, பிரேக்ஃபாஸ்ட் கூட ஒன்று தான் சார் சாப்பிட்றேன் 60 வருஷமா. ஒரு பேக்கன், 2 எக்கு, பிரவுன் லோஃப், இதே என் பிரேக்ஃபாஸ்ட். ஒரே கடையில் 60 வருஷம் பிரேக்ஃபாஸ்ட். அதுல கூட டைம் வேஸ்ட் ஆயிருமா திங்க் பண்ணா பாருங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வாரன் பஃபெட்டோட லைஃபை படிச்சு பாருங்க. ஒரே கடை 60 இயர்ஸ், ஒரே பிரேக்ஃபாஸ்ட் 60 இயர்ஸ். அவர் சொல்றார் 20 சென்ட்டுக்கு ஆரம்பிச்ச பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு $4 விற்கிறாயா. உலகத்தினுடைய 7வது பெரிய கம்பெனி. அதனால அன்பு சொந்தங்களே, நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன்னாங்க, யூ ஹேவ் த பொட்டன்ஷியல், உங்கள்கிட்ட அது இருக்கு. யூ ஹேவ் இட், யூ ஹேவ் இட். டூல்ஸ் மட்டும் வேணும், அவ்வளவுதாங்க. டூல்ஸ் வேணும். நைட்ல போறதுக்கு லைட் ஆன் பண்ணிட்டு போறது டூல். நம்ம எல்லாரும் நைட்ல போலாம், ஆனா லைட்டு கொடுக்கிற வரைக்கும் நைட்டை பார்த்து பயமா தான் இருக்கும். லைட்டு கொடுத்துட்டாங்கன்னா எந்த நைட்டா இருந்தாலும் லைட்டு போட்டு யாரு வேணாலும் போலாம். அதனால இந்த 3வது, உங்களுடைய செய்யக்கூடிய வேலையில நிபுணர் என்கின்ற பெயரை நீங்க வாங்க. பெரிய ஆளுமைகள் எல்லாத்துக்கிட்டையும் நான் கத்துக்கிட்டது, இன்க்ளூடிங் தோனி. I've learned from நிபுணர், எக்ஸ்பர்ட், பிராக்டிஸ், பிராக்டிஸ், பிராக்டிஸ் அண்ட் பிராக்டிஸ். நமக்கு தேவை ஈரோடு. இந்தியாவில் ஜேசிஐல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சாப்டர் நீங்க தான். ஏன்னா எங்கேயுமே இல்லாதவங்க ஈரோட்டில் இருக்கிறீங்க. உதாரணத்துக்கு நம்ம அம்மாவுடைய தொகுதி முடக்குறிச்சி, சிவகிரி, பயங்கர ஆச்சரியம் சார். விவசாய இடத்துல ஈரோட்டுக்குள்ள போய் பாருங்க, எத்தனை கம்பெனி, எத்தனை எஸ்எம்இ. எங்கேயுமே இவ்வளவு எஸ்எம்இ நான் பார்த்தது இல்லைங்க ஈரோட்டில் இருக்கிற மாதிரி. சின்ன சின்ன நிறுவனங்கள், அங்க டிராக்டர் மேனுஃபேக்சரிங், களை எடுக்கிற மிஷின், மஞ்சளை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ற ஒரு மிஷின், இங்க வந்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட், அத்தனை நிறுவனங்கள் இருக்கு. இன்னைக்கு அடுத்த கட்டம் நாம போகணும். ஏன்னா அப்பா தாத்தாலாம் அவ்வளவுதான் அவங்களால செஞ்சு முடிஞ்சது. அந்த காலகட்டம் அப்படி. இன்னைக்கு நாம டேக் ஓவர் பண்ண போறோம். நாம we have to make it 100x. So 3வது, மாஸ்டரி ஓவர் வாட் யூ ஆர் டூயிங். இன்னைக்கு உதாரணத்துக்கு நான் கார்ல வரும்போது ரங்கராஜ் பாண்டே அவங்ககிட்ட ஃபோன் பண்ணேன். இன்னைக்கு இப்ப அண்ணே, இந்த சீஸ் ஃபயர் நடந்ததெல்லாம் உங்க ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னு. அவர் கேட்டார், எதுக்கு தலைவா கேட்குறீங்க அப்படின்னு. ரங்கராஜ் பாண்டே அண்ணங்கிட்ட சொன்னேன், அண்ணே நான் அரசியல் ஒரு மாணவனா இருக்கேன். நேற்று நடந்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க, காமன் மேன் எப்படி பாக்குறாங்கன்னு சொல்லுங்க. நம்ம கம்யூனிகேஷன் சரியா இருந்துச்சா, அரசியல் கட்சியா நாங்க கம்யூனிகேட் சரியா பண்ணமா, இல்ல மக்கள்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் அதிகப்படுத்திட்டோமா, இல்ல ட்ரம்ப் முதல்ல ட்வீட் போட்டது தப்பா, ட்ரம்ப் போடாம இருந்தா அது வேற மாதிரி போயிருக்குமா, இல்ல நாம 5:30 மணிக்கு நடந்த பிரஸ் பிரீஃபிங்க 4 மணிக்கு நடத்தி இருக்கணுமா, இல்ல நம்ம எல்லாம் சரியா தான் பண்ணமா, இல்ல நான் சொல்லுங்க. நான் அப்ப நான் ரங்கராஜ் பாண்டே அவங்ககிட்ட சாயந்தரம் சொன்னேன், நான் அரசியல் ஒரு மாணவன், கத்துக்கணும்னு நினைக்கிறேன், சொல்லுங்க அண்ணே. நாம அந்த மாதிரி நினைக்கலைன்னா சார், லைஃப் நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. நம்ம சைடுல ரோட்ல எங்கே நின்றுட்டு இருப்போம். நான் என்னுடைய வாழ்க்கை அரசியல் இருக்கிறனால நான் கத்துக்கிட்டு தான் ஆகணும் சார். நான் படிக்கணும். உலகத்தில் நடக்கிற எல்லா ட்ரெண்டையும் நான் படிக்கணும். நியூயார்க் டைம்ஸ், அமெரிக்காவில் நடக்குது, ட்ரம்ப் என்ன பேசுறாரு, என்ன யோசிக்கிறாங்க, பாலிடிக்ஸ் எப்படி ஷிஃப்ட். அது என் தொழில், என்னுடைய ப்ரொஃபஷன். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தொழில், உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு. நீங்க அதை மாஸ்டரி பண்ணணும். மாஸ்டரி யாருனாலே பண்ண முடியாதுங்க. இட் இஸ் அ ப்ராசஸ். கால்ஃப் ஆகும்போதும் ஆடுற மாதிரி ஆடிட்டே இருக்கலாம். இது 3வது.